பிளானார் வரும். சாரி, ஸ்கொயர் பிளானார் இங்கே வரும். இதுவே நிக்கல் NiCl4 ன்னு வந்ததுன்னா டெட்ராஹெட்ரல். NiCN4 அப்படின்னு வரும்போது ஸ்கொயர் பிளானார். ஸோ இதுக்கு டயக்ராம்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்க. we will discuss one by one actually. இந்த CuNS3 4 இருக்கு இல்லைங்களா, இது வந்து இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். CuNS3 2+. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது sp3 ஹைபிரிடைசேஷன் தான் வரும். ஆனால் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரான் ஃப்ரம் காப்பர் இந்த டி லெவல்ல இருந்து ஷிஃப்ட் ஆகிடும். அதனால இங்கே DsP2 ஹைபிரிடைசேஷன் தான் வரும். ஸ்கொயர் பிளானார் ஷேப் வரும். இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனல் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ்பெக்டட் வந்து sp3, ஆனால் DsP2 இதில் இருக்கும். ஸோ இந்த DsP2 அப்படின்னும் போது நமக்கு 3D ஆர்பிட்டால் 1 இன்வால்வ் ஆகிருக்கும், ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால். அதே மாதிரி sp3 அப்படின்னும் ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகிருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் 5 இருந்ததுன்னா இதுலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 5 அப்படின்னு வரும்போது we have 2 ஆப்ஷன். ஏன்னா 5 அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் மெட்டல் போட்டுட்டு இப்படி ஒரு லிகாண்டு, இப்படி ஒரு லிகாண்டு, இப்படி ஒரு லிகாண்டு, இங்கே ஒரு லிகாண்டு, இங்கே ஒரு லிகாண்டு. ஸோ இது வந்து ட்ரைகனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க. DsP3 கோஆர்டினேஷன் நம்பர் 5ல DsP3 ஹைபிரிடைசேஷனா ட்ரைகனல் பைபிரமிடல். இதுக்கு எக்ஸாம்பிள் FeCO5, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். FeCO5, CuCl5, நிக்கல் 2+ல ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் DsP3 வந்தால் ட்ரைகனல் பைபிரமிடல். அதே DsP3 ஹைபிரிடைசேஷனில் ஸ்கொயர் பிரமிடலும் பாசிபிலிட்டிஸ். ஸோ அதே DsP3 தான் ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல்லாம் இந்த மாதிரி வரும். 1 2 3 4 5. ஸோ இங்கே ஒரு லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு இதுக்கு சொல்லுவோம். நீங்கள் இதுலேயும் சரி, இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 4லையும் சரி, நீங்கள் மொத்தத்தையும் மெமரைஸ் பண்ணாதீங்க. ஒன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா DsP2ன்றது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வரும்போது இருக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் டயக்ராம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லை அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இதை விட்டுருங்க. இதில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா இது தவிர்த்து கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் வரக்கூடிய எக்ஸாம்பிளாக இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் sp3 டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 5லையும் உங்களால் ஐடென்டிஃபை, நான் பின்னாடி டயக்ராம்லாம் கொடுத்துருக்கேன், அந்த டயக்ராம் பார்த்து டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அப்படின்னா ஓகே. பட் என்னால் வந்து இல்லை எனக்கு டு தி பாயிண்ட் உடனே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 5ல் ஒன்று ஸ்கொயர் பிரமிடலோ இல்லை ட்ரைகனல் பைபிரமிடலோ எக்ஸாம்பிள்ஸை ஏன்னா ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிளை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் FeCO5, CuCl5 அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வருது. அதே மாதிரி ட்ரையார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிக்கல் 2+ல Br2, டைபிரிடைல் காப்பர் அயோடின் வரக்கூடிய எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு ரஃபாக வந்து இந்த இடத்துல நான் வச்சுக்கினீங்க அப்படின்னா இது தவிர 5 எதெல்லாம் வந்து ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்று நம்ம ஆர்ட் அவுட் மெத்தடில் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு வரும்போது அங்கேயே 2 பாசிபிலிட்டிஸ் ஹைபிரிடைசேஷன். ஒன்று D2sp3, இன்னொன்று வந்து sp3d2. இதை வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா D2sp3ன்றமோ 3D ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும். 3D ஆர்பிட்டால் x2-y2 ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும். s ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால் 4pல xyz 3மே இன்வால்வ் ஆகும். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp3d2. இதில் 4s 4pல xyz. அடுத்து d ஆர்பிட்டால் அப்படின்னு வரும்போது இங்கே 3D, இங்கே 4D. இது 1 மார்க். 4D x2-y2. ஸோ இது அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கும் இன்னர் ஆர்பிட்டால் போது ஹைபிரிடைசேஷனில் 3D ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வரும்போது 4D, அந்த 3D வந்து ஃபில்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4th ஷெல்லில் இருக்கிற 4D பின்னாடி வந்து இதை கூட நம்ம இன்னர் ஆர்பிட்டால் அவுட்டர் ஆர்பிட்டால் சொல்லலாம். இதை வந்து நம்ம sp3dன்னு நமக்கு இல்லை எக்ஸிஸ்டிங் எக்ஸாம்பிளில், அதனால இதை சொல்ல முடியாது. இதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். D2sp3, sp3d2. இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அகைன் இது ரொம்ப வெல் நோன் தான். நம்ம அகைன் இங்கேயும் என்ன வரும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடிகிற பட்சத்தில் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து டைட்டானியம் பேஸ்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். FeCN3-, அதுக்கப்புறம் CONS363+,
அது தவிர்த்து எஃப்இல வரக்கூடிய FeNOH2O5 ப்ளஸ் COF6 3- அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அவுட்டரா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா அப்படின்ட்டு. ஸோ அதில் வரக்கூடிய டயக்ராம்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஐ வில் டெல் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம FeCN6 3- இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது 12th புக்கில் கூட இருக்கும். யூ கேன் see that. Fe அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 26. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d6 4s2 வரும். 4s2 3d6 எழுதுவோம். அந்த தேர்ட் ஷெல்லை வந்து நான் இப்படி முன்னாடி எழுதிக்கிறேன். ஸோ 3d6 4s2 அப்படின்னு வரும்போது நம்ம 3d என்னவா பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 5 பாக்ஸாக போடுவோம். 4sல 2 எலக்ட்ரான் எப்படி வரும். 3d6 1 2 3 4 5. ஸோ நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்றது CN- வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு. இந்த லிகாண்டு உள்ள வருமோ இதெல்லாம் ஹைபிரிடைசேஷன் ஆகுதுமோ, இந்த லிகாண்டு உள்ள வருமோ என்ன பண்ணுன்னா இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து பேர் பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. x -6 is equal to -3 வரும், x is equal to +3 வரும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்கே +3 அப்படின்னா Fe3+க்கு என்ன எழுதுவீங்க? இதை Fe3+னா இதுலேருந்து 2 எலக்ட்ரான், இதுலேருந்து 1 எலக்ட்ரான் போயிடும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 3d5 4s0 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்படின்னா வந்து நம்ம இந்த டயக்ராம் எப்படி போகலாம்? 3d5 1 2 3 4 5 4sல 0, அடுத்து 4p வந்து சும்மா வரைஞ்சிக்கலாம், ஏன்னா ஹைபிரிடைசேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த CN- ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அது உள்ள வரும்போது இந்த எலக்ட்ரானை மொத்தம் பேர் பண்ணிடும். ஸோ எலக்ட்ரானை பேர் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. இந்த 5 எலக்ட்ரானை எப்படி பேர் பண்ணலாம்? 1 2 3 4 5 கரெக்டுங்களா? ஸோ மீதி இதெல்லாம் வந்து சும்மா இருக்குது. 1 2 இப்போ வந்து FeCN6 அதுக்கு வரைய போகிறோம். ஸோ அப்படி வரைய போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 லிகாண்ட்ஸ் உள்ள வருது. ஸோ 6 எம்டி ஆர்பிட்டால் நமக்கு வேணும். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்படின்னா 2 d ஆர்பிட்டாலு, ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால். ஸோ அப்படின்னா 3 ஹைபிரிடைசேஷன் ஆச்சு அப்படின்னா D2sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் CN- வந்து என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானை நமக்கு கொடுத்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். 6 CN- உள்ள வந்துடும். உள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் என்ன ஹைபிரிடைசேஷன் வருது? D2sp3. D2 hybridisp3 அப்படின்னா இது இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் பிஹேவியரும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தது, ஃபைனலாக காம்ப்ளெக்ஸில் சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, பேராமேக்னெட்டிக் பிஹேவியர். அதுக்கு மியூ வேல்யூனா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2 போர் மேக்னெட்டான். கரெக்டுங்களா? ஸோ 1 அப்படின்னா 1.732 தான் வரும். ஸோ 1 × 1+2 போடுவோம், போர் மேக்னெட்டான். ஸோ அரௌண்ட் இது 1.732 போர் மேக்னெட்டான் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு FeCN6 3-. இதே FeCN6 4- அப்படின்னு வந்ததுன்னா Feக்கு இதே போடும், Fe2+ வரும். ஏன்னா FeCN6 4- அப்படின்னு வரும்போது என்ன வருது பாருங்க, Fe2+ வரும். அப்படின்னா இதுல இருக்க 2 எலக்ட்ரான் மட்டும் போயிடும். ஸோ 3d6 4s0. ஸோ இதுக்கு வந்து 3d6 4s0 நம்ம எப்படி வரைவோம்? அதே 5 4s 3d6னா 1 2 3 4 5 6. இப்போ FeCN6 4- அப்படின்னும் சைனோ குரூப் உள்ள வந்து சைனோ குரூப் உள்ள வந்தா இது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் பேர் பண்ணிடும். ஸோ அப்படி பேர் பண்ணுச்சு அப்படின்னா 4s இருக்கும், 4p வரும் இல்லைங்களா? ஸோ 6 எலக்ட்ரானை பேர் பண்ணால் எப்படி அதெல்லாம் 1 2 3 4 5 6. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே Dல 2, Sல 1, Pல 3. இது வந்து 4s 4p. இது வந்து 3d. இதில் என்னென்ன ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுதுன்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. D2sp3 தான் வருது, அதே இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆனால் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃபர் ஆகுறதுனால இது வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஒன்று மிச்சம் நிற்குது. ஏன்னா 3d5, இது 3d6, இல்லை சிங்கிள் எலக்ட்ரானே இல்லை. இது வந்து டயாமேக்னெட்டிக் பிஹேவியர்.
பிகாஸ் நோ சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா மியூ வேல்யூ என்ன பண்ணுவோம், 0. ஏன்னா n வேல்யூ 0 அப்படின்னும் போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மியூ வேல்யூ 0. இதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். அதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்